Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம், இந்த மண்ணுலகம். விண்ணுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன், இந்த மனிதன். I'm in action like a boomerang, all alone and I'm bad to the bone. உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே, அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் தீருவே. உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே, அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் தீருவே. கட்டளைகள் இடுவது மூளை, அதை திட்டப்படி முடிப்பது வேலை. அறிவு களஞ்சிய மூளை, அனைத்துக்கும் அவசியம் மூளை. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. வாய்மை நேர்மை அறிவின் தூய்மை திறமை, அது திறமை. கோணல் புத்தியின் பக்கங்கள் கொடுமை, அது கொடுமை. I'm in action like a boomerang, all alone and I'm bad to the bone. மூளையில் சிறந்தவன் ஹிட்லர், அவன் மனிதனை சமைத்த பட்லர். மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. உலகை அழித்தது ஹிட்லரின் புத்தி, உலகை அழிப்பது காந்திய சக்தி. நல்லவர்க்கெல்லாம் மனசாட்சி, சத்திய பாதையில் அரசாட்சி. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. மஞ்சு, உனக்கு எந்த நேரத்துல எந்த இடத்துல எந்த தேதியில கல்யாணம்னு ஒரு ஃபார்மல் லெட்டர் மூலமா கொடுத்துருவோம். நீங்களும் அதை சைன் பண்ணிக்கோ. ஒண்ணு இல்ல, டாக்குமெண்ட் பர்பஸ்க்கு வேணும். சர்டன்லி. போலாம். வரே அங்கிள், வரே ஆண்டி. இது பூதங்காத்த புதையல். முழுசா எவனுக்கோ போறதுன்னு கவலையா இருக்கு. அதான் லேட் கோடீஸ்வரர் மஞ்சுநாத் இருந்தாருல, அவர் பொண்ணு மஞ்சுவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே சதீஷ், அவன் ஏன் அத்தை பையனா? உயிர் உங்ககிட்ட, உயிர் அவங்கிட்ட. why don't you two meet each other? அவன் உங்களை பார்க்க விருப்பப்பட்டானா? விஷயம் என்னன்னா, மஞ்சுநாத் தான் பொண்ணு பேர்ல சொத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதிருக்காரு. அவன் சுயநலவோட இருக்கு. பரசுராமா, சதீஷ் நாளைக்கு வர சொல்லு. எனக்கு பணம் ரொம்ப சீக்கிரமே வேணும். டேய், மஞ்சுவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. மஞ்சுவோட உயிருக்கும் அவன் அப்பா வச்சுட்டு போன அவரோட உயிருக்கும் தான் லிங்கே. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாக்கு. தனக்குத்தானே பைத்தியம் ஆயிட்டான்னு நம்ப செய். இந்த மாஸ்டர் பிளான எப்ப எனக்கு கொடுக்க போறீங்க? அவசரப்படாத, நல்ல நாள் பார்த்து சொல்றேன். நீ சதீஷ் தானே? ஏய், நீ கல்யாண கிருஷ்ணன் கல்கி தானே? ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டேஸ்ல ஃபுட்பால் ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் நீ நானும் தான் மோதிப்போம். என்ன பண்ணிட்டு இருக்க? லேட் மஞ்சுநாத் தெரியுமா? தெரியும், தொழிலதிபர் இறந்துட்டார், பெரிய மனுஷன். அவர் ஒரே மகளை நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். காஃபி சாப்பிடுமா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுமா?
தேங்க்யூ. உங்க அப்பாவால காசு பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சது. அதை காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு. உன்னை காப்பாத்த வேண்டியது மட்டும்தான் என் பொறுப்பு. இப்ப லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன? இத பாரு, மஞ்சு என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டா. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? அஞ்சு, மஞ்சு எதிர்க்க நீ என்ன வெறுக்கிற மாதிரிதான் நடிக்கணும். மஞ்சுவை குழப்பி அவளே தனக்கு ஏதோ மனோவியாதி இருக்கிற மாதிரி நம்பணும். அப்பத்தான் உயில வக்கீல் வாமனால என் பேருக்கு மாத்த முடியும். இங்கதானே வச்ச, எங்க போச்சு? அஞ்சு, அஞ்சு, அஞ்சு. மஞ்சு கூப்பிட்டியா? கூப்பிட்டேனா? கூச்சலே போட்டுட்டு இருக்கேன். எங்க போன நீ? அதான் சொன்னேனே, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு இப்பதான் வந்த. அதெல்லாம் இருக்கட்டும். டேபிள் மேல வச்சிருந்த என் வைர மோதிரத்தை பாத்தியா? இல்லையே. பாக்கலையா? என்னது, வைர மோதிரத்தை காணுமா? ஹலோ, ஐ வில் கால் யூ லேட்டர். மஞ்சு, என்னமா சொல்ற நீ? ஆமாங்க, எங்க அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த மோதிரம் அது. ஏமா, நல்லா தேடி பாத்தியா? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அஞ்சு, நீ போய் நல்லா தேடி பாருமா. அவன் என்ன தேடி பாக்குறது? நான் தான் அங்க வச்சேன்னு சொல்றேன்ல. வழக்கமா குளிக்க போறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல கழட்டி வைப்பேன். இன்னைக்கு அங்கதான் கழட்டி வச்சேன். ஆனா இப்ப அதை காணோம். இத பாரு மஞ்சு, நான் வெளியில போயிட்டு வந்து டிராயிங் ரூம்ல தான் உட்கார்ந்தேன். என்ன தாண்டி யாரும் உள்ள போறதுக்கு சான்ஸே இல்ல. வெளியில இருந்து யாரும் வந்திருக்க முடியாது. அஞ்சு, நீதான் அங்க வந்த. நான் மோதிரத்தை கழட்டி வைக்கும் போது கூட நீதான் அங்க இருந்த. விளையாட்டா இருந்திருந்தா கூட திருப்பி கொடுத்துருமா. மஞ்சு, என்ன சொல்ற நீ? நீ குளிக்க போன கையோட நானும் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டேன். இத பாருமா, உனக்கு வேணா சொல்லு, அதே மாதிரி ஒரு மோதிரத்தை ஆர்டர் பண்ணி உனக்கு வாங்கி கொடுக்க சொல்றேன். பட் அவ ஏதோ சென்டிமெண்டலா ஃபீல் பண்றால. அப்போ நான் தான் எடுத்தேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? உன்னை தவிர வேற யாரும் அந்த ரூம்குள்ள வரல. சோ வேற யாரும் எடுத்திருக்க முடியாது. இதே சந்தேகம் எங்க 2 பேர் மேல வந்திருந்தா இது பாரபட்சம் இல்லாத சந்தேகமா இருந்திருக்கும். அது எப்படி மஞ்சு? நான் தான் எடுத்தேன்னு உறுதியா சொல்ற. ஏன் உன் புருஷன் எடுத்துக்க கூடாதா? அஞ்சு, இட்ஸ் ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட். நான் திருடலன்னு என்னால் நிரூபிக்க முடியும். என்னால நிரூபிக்க முடியாது. சோ நான் தான் குற்றவாளி இல்ல? ஓகே, இவ்வளவு தூரம் நடந்துட்ட அப்புறம் நான் எதையும் நிரூபிக்க விரும்பல. போலீஸ கூப்பிடுங்க, அவங்க வந்து விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கட்டும். பட் ஒன் திங், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை தேடி பாக்குறது நல்லதுன்னு தோணுது. அப்போ வேணா இன்னொரு வாட்டி அங்க போய் நல்லா தேடி பார்த்துலாமா? என்னங்க இது? நான் சொல்லிட்டே இருக்கேன், எதை நம்ப மாட்டேங்கிறீங்க? வேணும்னா நீங்களே வந்து அந்த டேபிள் மேல இருக்கான்னு பாருங்க. வாங்க பாக்கலாம். வச்சதுன்னா எனக்கு தெரியாதா? மறுபடியும் தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு போங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலதான் வச்சேன், போய் இருக்கான்னு பாருங்க. டென்ஷன் ஆகாத. பின்ன நான் சொல்றத நம்பலன்னா எப்படி? இரு, ப்ராப்பரா தேடி பார்க்கலாம். தேடி பாருங்க. இங்க தானே வச்ச நீ? ஆமா, பார்க்கலாம். நான் தான் இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் தேடினா எங்க இது கிடைக்கும்? மஞ்சு, மஞ்சு, இதானே நீ தேடிட்டு இருந்த மோதிரம்? இதானம்மா? ஆமாங்க, ஆனா இங்க எப்படி வந்துச்சுன்னு? இங்கதானே இருந்தது, இங்க இருந்தானே எடுத்தேன். இப்போ ஆமாங்க, நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி இங்க வச்சுட்டு போனேன். அப்புறம் சாப்பிட்டு வந்து பார்த்தப்போ அது இங்க இருக்கலங்க. இப்ப எப்படி? அதான் அதான் something is mentally wrong with you. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க இருந்தானே எடுத்தேன். இல்லங்க, அப்ப அது அங்க இருக்கல. இப்ப எப்படி இங்க அப்ப நான் போய் சொல்றேங்கறியா? இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க, அது அங்க இருக்கலங்க. No மஞ்சு, you are confused. You are thoroughly confused. மஞ்சு, மோதிரம் கிடைச்சிருச்சா? கழட்டி வச்ச இடத்துல தானே இருந்தது, வேற எங்கேயும் போலையே. அதுக்குள்ள அவசரப்பட்டு என் மேல திருட்டு பட்டத்தை கட்டி வார்த்தையை கொட்டிட்டேமா. மஞ்சு, இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நீ வச்சது வச்ச இடத்துல இருக்குனா அது காரணம் நான் தான். பெரியப்பா மகளை கூட பிறந்த அக்காவா நினைச்சு உனக்கு தோணனா எனக்கு தோண நீனு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாளா நான் இந்த வீட்டுல இருந்தேன். ஆனா நான் போறேமா. பட் ஒன் திங், போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸோட தான் போறேன்.
உன் நினைவுகளை தவிர வேற எதையும் நான் கொண்டு போல. மஞ்சு, நீ ஏதோ கொஞ்சம் குழம்பி போயிருக்க. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அதான் இப்ப உன்னை பாத்துக்க உன் புருஷன் வந்துட்டாரே. நான் வரேம்மா. பாத்தியா, அவசரத்துல வார்த்தையை கூட்டிட்ட. அவ என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? உனக்கு என்ன, உன் புருஷன் இருக்கான் பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போறான். நான் சொல்லித்தான் நீ இப்படிலாம் பேசுறேன்னு அவன் நினைச்சுக்க மாட்டாளா? ஏம்மா இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவ எங்க போயிட போறா? இதை விட பெருசாலாம் நாங்க சண்டை போட்டிருக்கோம். திரும்பி வந்துருவா. ஆனா இந்த மோதிரம் இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. அதான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு ஏதோ ஒரு மென்டல் டென்ஷன், ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க நீ. இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்னது இது? இவ்வளவு இருட்டா இருக்கு, யாருமே லைட் போடாம இருக்காங்களே. அஞ்சு, அஞ்சு. அது சரி, காத்தால நீ போட்ட சத்தத்துல வெளியில போனவதான் இன்னும் வீட்டுக்கே திரும்பல. என்னங்க சொல்றீங்க? இன்னும் அவ வரல? இப்படி எல்லாம் அவ போகவே மாட்டாளே, உடனே வந்துருவாளே. ஏங்க, நீங்களாவது போய் தேடக்கூடாதா? காத்தால என்ன சொன்ன நீ? நாங்க எத்தனை வாட்டி இப்படி சண்டை போட்டிருக்கோம், உடனே சேர்ந்துப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க போயிருப்பா அவ? அவளோட ஃப்ரெண்ட் வீட்ல தான் இருக்கணும். நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துறேங்க. இந்த நேரத்துல எதுக்குமா? இல்லங்க ப்ளீஸ், நானே வண்டி எடுத்துட்டு போய் அவளை கூட்டிட்டு வந்துறேன் ப்ளீஸ். சரி, உன் இஷ்டம். என்ன அம்மா என்ன தேடி போயிருக்காங்களா? ஆமா. என்னங்க, நம்ம நினைச்சபடி நடக்கும்ல? நடக்குமாவா? இந்த ராவணனுக்கு ஐடியா கொடுத்திருக்கிறது யாரு? அந்த வாமன. மிஸ் ஆகுமா என்ன? அண்ணா வாடா பரசுராமா, உட்காரு. நமஸ்காரம் அண்ணா. குருநாதா, என் அத்தை பையன் கைசாஹே. அவனுக்கு என்ன நிறைய பைசாகை, மச்சினி மேல நைசாகை. விடுங்க அண்ணா, பையன் அச்சாவா லுச்சாவா அத்தை சொல்லுங்க அண்ணா. ரெண்டும் கலந்த கச்சாடாவ. பார்க்க லேசுப்பட்டவனா இருக்கான்னு நினைச்சிடாதீங்க, ரொம்ப விஷயமான விவரமான ஆளு. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. சாதாரணமா எல்லாருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பா. இவனுக்கு முகத்தின் வில்லத்தனும் அகத்திலேயே தெரியுதுடா. ஒரு மோதிர விஷயத்துல கோடுதான் போட சொன்னேன், ரோடே போட்டானே. அதை விட அந்த பொண்ணு அஞ்சு, அதான் மச்சினி, நீங்க புள்ளி வச்சேல் கோலமே போட்டுருவா. இந்த ஸ்கீம்ல அவளும் என்னோட 10% பார்ட்னர். தெரியும்டா. இந்த அஞ்சு சதீஷும் சேர்ந்து தானே மஞ்சுவை குழப்பின்னு இருக்க. அத்தை விடுங்க, இப்ப கரண்ட் பொசிஷன் என்னன்னா, இந்த அஞ்சு கோச்சுண்டு ஆத்து விட்டு போயிட்டா நினைச்சுட்டு இந்த அப்பாவி பொண்ணு கார் எடுத்துட்டு தெரு தெருவா அலையிற. அடுத்தது என்ன நடக்க போறது? ஏண்டா, நான் யாரு? அசுர குருண்ணா. நீ யாரு? சிஷ்யன்னா. அசுர குரு சிஷ்யனுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுவும் நீ 10% பார்ட்னர், 10% மேட்டர் தெரிஞ்சா போறோம். அதுவும் மீதி 90% மேட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கும். அண்ணா, நீங்க எப்பேற்பட்ட காம்பினேஷன் தெரியுமா? அந்த காலத்து பிரான், அதுக்கப்புறம் வந்த சத்ருவன் சின்ஹா, அம்ஜத் கான், அம்ரீஷ் புரி, இப்ப புதுசா வந்துக்கிற சாடிஸ் பிரகாஷ் ராஜ், இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்த கலவன்னா. ஆனா தப்பி தவறி கூட நீங்களே உங்க நாக்கு கடிச்சிட்டு அதிகம். ஏண்டா? அத்தனையும் விஷம்னா. என்னன்னா அத்தனை விஷயத்தையும் என் மேல ஏத்திட்டேனா?
என்னமா என்னமாச்சு? நம்ம கார் ஒரே முதல்ல உட்கார மணி. என்னம்மா என்ன ஆச்சு? நம்ம கார ஒருத்தர் மேல ஏத்தி ஒரே ரத்தம் ஆல் அவுட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் சதீஷ். ரொம்ப பயமா இருக்கு சதீஷ். பேசாம போய் ஸ்டேஷன்ல சரண்டர். ஐயோ அதெல்லாம் வேண்டாமா. நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஃபேமிலி லாயர் வாமன் இருக்கார்ல, அவரை கன்சல்ட் பண்ணிட்டு எல்லா முடிவும் எடுக்கலாம். கார் என்ன பண்ண நீ? கார அங்கேயே விட்டுட்டு சரி பரவாயில்ல, நான் லாயருக்கு ஃபோன் பண்ணி வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. அஞ்சு அஞ்சு என்னாச்சு மஞ்சு? இவ எப்படிங்க இங்க வந்தா? இவள தேடிட்டு நான் ஒண்ணு இல்லம்மா, நீ அந்த பக்கம் போனியா அடுத்த நிமிஷமே அவ இங்க வந்துட்டா. தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இது பார் அஞ்சு, அவ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கா. நான் லாயருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். யூ டேக் கேர் ஆஃப் ஹர். மஞ்சு என்னாச்சு? ஹலோ, வக்கீல் வாமனன் சார் இருக்காங்களா? சார் நான் சதீஷ் பேசுறேன். சொல்லுப்பா. மஞ்சுவா பயப்படுறாளா? பயப்படாதேன்னு சொல்லு. கார் ஸ்பாட்லயே தானே இருக்கு, கீ அது உள்ளே தானே இருக்கு. சரி, என் ஆள் ஒருத்தனை அனுப்பி ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். யூ டோன்ட் வரி, நடக்க வேண்டியது நடக்கும். மஞ்சு 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 இத பார், நான் லாயர்ட்ட பேசிட்டேன். he said he will take care of everything. அவரே ஒரு ஆள் அனுப்பி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பார், லைஃப்ல இன்னும் சந்திக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? கம் ஆன் ரிலாக்ஸ், வா. யாருமே கதை திறக்க மாட்டாங்களா? அஞ்சு எங்க போனா இவ? யாரு? அஞ்சு